யூடியூப் மக்களுக்கு வணக்கம். நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன். இன்று வயிற்றில் ஏற்படும் வாயு பிடிப்பு கோளாறுகளை பற்றி பார்க்கலாம். அதாவது வயிற்றில் வாயு பிடிப்பு ஏற்பட காரணங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, அதாவது கொழுப்பு நிறைந்த உணவுகள், அது எண்ணெயில் பொரித்த உணவுகள் அதிகமாக சாப்பிட்றதாலையும், பருப்புகள் வாயு அதிகம் உண்டாக்கும். அவற்றை அதிகமாக சாப்பிடுவதாலும், மாமிச உணவுகள், எளிதில் ஜீரணமாகாத உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது, கிழங்கு, மசாலா பொருட்கள், காரங்கள், புளிப்பு, அதுபோல் அதிக மசாலா பொருட்களை சாப்பிடுவதாலும், ஃபாஸ்ட் ஃபுட் அதுபோல் வெளி உணவுகளை சாப்பிடுவதாலும் இந்த கோளாறு வயிற்றில் வாயு நிரம்பி மூச்சு திணறல், அந்த மூச்சுவிட சிரமம், அதுபோல் வாயு தொந்தரவுகள்லாம் ஏற்படும். இந்த வாயு தொந்தரவை எவ்வாறு நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா, சாப்பிட்டவுடன் படுத்துடக்கூடாது. சிறிது அரை மணி நேரம் கழித்து சிறிது நடந்தோன்னா அந்த வாயுவெல்லாம் கீழே இறங்கிடும். அதுபோல் நம்ம சிறிது குறுநடை நடக்கணும். வெதுவெதுப்பான வெந்நீர் குடிச்சிட்டே இருக்கணும். அது அப்படி குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் வாயு கலையும். அதோட ஜீரா தண்ணீர், புதினா கலந்த தண்ணீர், இஞ்சி தண்ணீர், தேநீர் அது போலலாம் போட்டு குடிக்கணும். சோம்பு, ஜீரகம், மிளகு, பூண்டு, அதுக்கு மசாலா பொருட்கள், அஞ்சல் அரிப்பெட்டியில் உள்ள அந்த மூலிகை எல்லாம் நம்ம சாப்பிடணும். சித்த மருத்துவத்தில் வாயு பிடிப்பிற்கு நல்ல ஒரு வாயு பிடிப்பு சூரணங்கள்லாம் இருக்கிறது. அதாவது திரிக்கடுகு, சுக்கு, மிளகு, திப்பிலி, இஞ்சி லேகியம், இது போன்ற உணவுகளெல்லாம் மூலிகை பொருட்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதாவது உடனே படுக்கக்கூடாது. சாப்பிட்ட உடனே சிறிது குறுநடை பயிற்சி செஞ்சால் அதுக்கு ரொம்ப நல்லது. அதுபோல் கார்பனேட்டம் செய்யப்பட்ட பானங்கள்லாம் குடிக்கிறத தவிர்க்கணும். அது அதே போல் குடித்தாலும் அது வயிற்றுக்கு அல்சரையெல்லாம் உண்டாகும். அதை நம்ம மூலிகை கலந்த நீர்களை குடிக்கும்போது தான் நன்மை உண்டாகும். வெந்நீர் மிகுந்த பலன் தரும். அதுபோல் சீரகம், ஓமம், சுக்கு கலந்த மூலிகைகளை சாப்பிட நன்மை உண்டாகும். மேலும் வாயு கோளாறுகள் அதற்கு நம்ம அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்கணும். வேகமாக சாப்பிடுவதையும் தவிர்க்கணும். மெதுவாக மென்று சாப்பிட வேண்டும். அதாவது நம்ம சாப்பிடும் பொழுது காற்றை விழுங்காமல் மென்று மெதுவாக சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டால் நல்லா உமிழ்நீரெல்லாம் சேர்ந்து கலந்து சாப்பிட வேண்டும். இவ்வாறு சாப்பிடுவதால் ஜீரண